guys, welcome to my YouTube channel. இன்னைக்கான வீடியோல நாம எதை பத்தி பார்க்க போறோம்னா டே இன் மை லைஃப் தான் பார்க்க போறீங்க. Being a fashion designer, custom orders நான் எடுத்து வர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். and இன்னைக்கு ரெண்டு maxi gown நம்ம வர்க் பண்றது இருக்கு. just custom orders தான் வர்க் பண்ண போறோம். nothing interesting, but let's make something interesting. வாங்க வர்க் பண்ண போறது இந்த ஃபேப்ரிக்ல தான். இது satin, நல்ல ஒரு ஷைனியான லுக் தரும் and சாஃப்ட்டான டெக்ஸ்சர் இருக்கும். இத வந்து நம்ம satin சொல்லுவோம். and satin இதுக்கு வந்து crepe lining கொடுத்திருக்கோம். காட்டன் யூஸ்வலா இதுக்கு நம்ம கொடுக்க மாட்டோம், கிரேப் லைனிங் தான் கொடுப்போம். பட் பிட் கலர் டார்க்கரா இருந்தாலும் பரவாயில்லன்னு கிளைண்ட் தான் கொடுத்தாங்க. ஸோ நம்ம இன்னைக்கு இதை தான் ஒர்க் பண்ண போறோம். சிம்பிளான மேக்ஸி கவுன் தான், பட் சாட்டன் ஸ்டிச் பண்ணவங்களுக்கு தெரியும் இது எவ்வளோ ஸ்லிப்பரியா இருக்கும்னு சொல்லிட்டு. பட் ஒன்ஸ் பழகிட்டா கண்டிப்பா வர்த் இட் தாங்க சொல்லுவேன். இப்போ உடம்போட ஒட்டின மாதிரி இருக்கணும், ஒரு ஃப்ளோவியா இருக்கணும் அப்படிங்கும் போது நம்ம கிரேப் லைனிங் போகலாம். சாட்டன் ஃபேப்ரிக் வந்து ஒரு 4 மீட்டர்ஸ் இருக்கு அண்ட் கிரேப் லைனிங் 3.5 இருக்கு. வாங்க ஒர்க் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் நம்ம கட்டிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி டிசைனை வந்து நம்ம கன்ஃபார்ம் பண்ணி எடுத்துக்கணும். டிசைனுக்கு ஏற்ற மாதிரி நான் ஃபோல்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் அயன் பண்ணி நீட்டாக எடுத்துக்கிறேன். அப்போ தான் நமக்கு கட்டிங்கும் கரெக்டாக வரும். இந்த மாதிரி அயன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம பேப்பர் பேட்டர்ன் போட்டு தான் கட் பண்ணணும். நான் இவங்க மெஷர்மெண்ட் வந்து எனக்கு நிறைய டைம் போட்டனால ஸோ எனக்கு இது இதாக தெரியும். ஸோ நான் டேரெக்டாகவே நான் ஃபேப்ரிக்கில் போட்டு நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். பட் நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பேப்பர் பேட்டர்ன் போட்டுட்டு தான் கட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நான் டாப் போர்ஷனை கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அண்ட் ஸ்கர்ட் போர்ஷனுக்கு வந்து நான் சர்க்குலர் வித் கீழே வந்து ரஃபிள்ஸ் கொடுத்துருந்தேன். நான் இப்போ உங்களுக்கு சர்க்குலர் எப்படி கட் பண்ணுறதுன்னு ஒரு சின்ன பேப்பரில் கட் பண்ணி காட்டுறேன். நான் பேப்பர் பேட்டர்ன் போடுறதுக்கு லென்த் வைஸ் ஒரு ஃபோல்டும் அண்ட் வித் வைஸ் கோன் மாதிரி இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கணும். நம்ம இப்படி ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு ஆன் ஃபோல்டும் இந்த மாதிரி அண்ட் 2 ஓப்பன் சைட்ஸும் இருக்கும் உங்களுக்கு. இப்போ இதுக்கு நம்ம வெயிஸ்ட்டுக்கு ஃபார்முலா பார்க்கலாம். ஹாஃப் சர்க்கிள்கான ஃபார்முலா வெயிஸ்ட் ப்ளஸ் சீம் அலவன்ஸ் டிவைடட் பை பை. பையோட வேல்யூ 3.14. இந்த மாதிரி கால்குலேட் பண்ணி நீங்கள் வெயிஸ்டோட ஃபார்முலா எடுக்கணும். அண்ட் இப்போ நீங்கள் ஃபுல் சர்க்கிள் போடுறீங்க அப்படின்னா வெயிஸ்ட் ப்ளஸ் சீம் அலவன்ஸ் டிவைடட் பை 2 பை. இதுதான் ஃபுல் சர்க்கிளோட ஃபார்முலா. ஃபுல் சர்க்கிளுக்கு நம்ம ஃபேப்ரிக்குமே இன்னும் யூஸ் தேவைப்படும். இப்போ நம்ம ஹாஃப் சர்க்கிள் போடுறதுனால 3.5 மீட்டர்ஸ் எடுத்துருக்கோம். 2 பையோட வேல்யூ வந்து நீங்கள் நெட்டில் செக் பண்ணி பாருங்கள், 6.24 அந்த மாதிரி இருக்கும். இப்போ நம்ம ஹாஃப் சர்க்கிள் தான் கட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கான ஃபார்முலா படி போட்டு நம்ம வெயிஸ்டோட கால்குலேட் பண்ணி எடுத்துக்கணும். இவங்களுக்கு 12 இன்ச்சஸ் வந்துச்சு வெயிஸ்ட்டு. அதுக்கு நான் கோன் அந்த கார்னரில் இருந்து நான் மெஷர் பண்ணி 12 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். அண்ட் டோட்டல் லென்த் வந்து அந்த வெயிஸ்ட் லைன்லேருந்து நம்ம லென்த்தை மார்க் பண்ணி எடுத்துக்கிறோம். லென்த் வந்து உங்களுக்கு 35 தான் நான் வைக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி நான் மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். ஹாஃப் சர்க்கிள் போடும்போது கண்டிப்பாக உங்களுக்கு அந்த மாதிரி கேப் வரும். நம்ம இப்போ அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த கேப்பை வந்து நம்ம பேலன்ஸ் இருக்க ஃபேப்ரிக்கை வச்சு நம்ம பேட்ச் தான் போடணும். இந்த மாதிரி நம்ம கட் பண்ணதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்க ஃபேப்ரிக்கை எடுத்து அது மேலே வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி ஃபேப்ரிக் எடுத்து வச்சு கொஞ்சம் சீம் அலவன்ஸ் விட்டு தான் நம்ம கட் பண்ண போகிறோம். இப்போ எனக்கு இப்போ இந்த கார்னரில் இருக்க ஃபேப்ரிக் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ நான் அதை எடுத்து ஃபர்ஸ்ட் செக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அந்த ஃபேப்ரிக்கு கீழே வச்சு நான் சீம் அலவன்ஸோடு சேர்த்து கொஞ்சம் மார்க் பண்ணிக்கிறேன். அப்புறம் அதை கட் பண்ணி எடுக்க போகிறேன். ஸ்டிச் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் இதை பேட்ச் போட்டுட்டு அப்புறம் தான் நம்ம ஸ்டிச் பண்ணணும். இந்த மாதிரி பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் ஹாஃப் சர்க்கிள் ஈஸியாக வரும். இதில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ இன்னும் கிளியராக போடுறேன். இதை இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபுல்லாக தான் இருக்கும். இப்போ நம்ம ஃப்ரண்ட் அண்ட் பேக் கட் பண்ணுறதுக்கு ஒரு சைடு இருக்க ஆன் ஃபோல்டை நம்ம கட் பண்ணி விடணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி ஒரு சைடு இருக்க ஆன் ஃபோல்டை நம்ம பார்த்து கட் பண்ணி விட்டுறணும். இப்போ ஈஸியாக நீங்கள் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஜாயின் பண்ணிக்கலாம். இது வந்து ஹாஃப் சர்க்கிளுக்கு இந்த மாதிரி தான் உங்களுக்கு வரும் ஃபேப்ரிக்கு கட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா. இதே மெத்தடில் தான் நம்ம டபுள் சர்க்கிள் கட் பண்ணுறோம். அதுக்கு வந்து ஃபுல் சர்க்கிள் மாதிரி ஃபேப்ரிக் வரும் உங்களுக்கு இந்த ஃபார்முலா படி கட் பண்ணால். ஓகே, இப்போ நம்ம கட்டிங் ப்ராசஸ்லாம்
முடிச்சாச்சு அந்த மேக்ஸியோடது. நெக்ஸ்ட் இப்போ இன்ஸ்டாக்கு அப்லோட் பண்றதுக்கு ஒரு ரீல்ஸ் எடுக்கணும். இது நம்ம நேற்று ஸ்டிச் பண்ண மேக்ஸி, இதோட வீடியோ தான் நான் இன்னைக்கு ரீல்ஸ் அப்லோட் பண்ண போறேன். இந்த வீடியோவை நீங்க பார்க்கணும்னா ஷியான் டிசைனர் ஸ்டுடியோவை செக் பண்ணுங்க. ஓகே கைஸ், நம்ம இப்போ இன்ஸ்டாகிராமுக்கு வீடியோ எடுத்து முடிச்சாச்சு. தென் நம்ம மறுபடியும் ஸ்டிச்சிங் ப்ராசஸ் கண்டினியூ பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு இந்த ட்ரெஸ் ஃபுல் வியூ காட்டணும்னு நினைச்சேன். இதான் அதோட ஃபுல் ட்ரெஸ், கலம்காரி வித் மேலே வந்து பிளாக் காட்டன். பேக் சைடில் வந்து இந்த மாதிரி க்யூட்டான ரோப் டீட்டெயிலிங் கொடுத்துருக்கு. அண்ட் ஹேண்டுமே ஷார்ட் ஹேண்ட் வித் பார்டரோடு. அண்ட் ஸ்கர்ட், ஸ்கர்ட் பார்ட்டியுமே நம்ம கீழே வந்து பார்டர் ஜாயின் பண்ணியிருக்கோம். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம போய் கெட்டப்பை சேஞ்ச் பண்ணிட்டு வரோம். ஓகே கைஸ், நம்ம காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணியாச்சு. அண்ட் அதுக்கு நடுவில் லஞ்ச் பிரேக் அண்ட் டீ பிரேக் எல்லாமே முடிச்சுட்டு இப்போ நம்ம மறுபடியும் வந்து ஒரு 7 o'clock இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் நம்ம ஒர்க்கை. பேசிக்காக வந்து மெயின் ஃபேப்ரிக் அண்ட் லைனிங் ஃபேப்ரிக் கட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா ஸ்டிச்சிங் தான் பண்ண போகிறோம். இப்போ நான் எப்படி கட் பண்ணியிருக்கேன்னா ஸ்கர்ட் பார்ட்டில் வந்து சிங்கிள் டயர் வர மாதிரி நம்ம கட் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு டயர் ஃப்ராக் தான் பண்ண போகிறேன், வாங்க பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஹேண்டில் தான் ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஹேண்டுக்கு வந்து நான் பஃப் இருக்க மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் ஹேண்டை ஸ்டிச் பண்ணி எடுத்துக்க போகிறேன். நான் நெக் ஃபினிஷ் பண்ணி டாப் ஸ்டிச்சும் போட்டாச்சு. அண்ட் இந்த சைடெல்லாம் ஸ்டிச் பண்ணுறதுக்கு சாட்டன் வந்து ரொம்ப ஸ்லிப்பரி, இந்த மாதிரி நகுத்துனா அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி நகுந்துரும். ஸோ இந்த மாதிரி கஷ்டப்படாமல் நம்ம என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி பெல் பின்ஸ், இது பேர் பெல் பின்ஸ் சொல்லுவாங்க. அண்ட் இது பேர் பின் குஷன். இது நம்ம ஆன்லைன்லேயே அவைலபிள் இருக்குது. இந்த ரெண்டும் தனித்தனியாக கிடைக்கும். ஸோ அதை வாங்கி வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம பின் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம மேலே ஸ்டிச் பண்ணும்போது ஈஸியாக வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து டாப்போட நெக் போர்ஷன்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு டாப்பையுமே இந்த மாதிரி மெயின் ஃபேப்ரிக்கோடு சேர்த்து ஜாயின் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு பேக் அண்ட் ஃப்ரண்ட்டையும் நான் ஜாயின் பண்ணி எடுத்துக்க போகிறேன். சாட்டன் யூஸ்வலாக ஸ்டிச் பண்ணும்போது கண்டிப்பாக ஓவர்லாக் போடுங்க. அப்படி ஓவர்லாக் மிஷின் உங்ககிட்ட இல்லை அப்படிங்கும்போது சீம்லெஸ்ஸாக ஸ்டிச் பண்ண ட்ரை பண்ணுங்கள். சீம்லெஸ்னால் ஃப்ரெஞ்ச் சீம் அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணலாம். என்கிட்ட ஓவர்லாக் மிஷின் இருக்குது. ஸோ நான் ஓவர்லாக் போடுற மாதிரி தான் எல்லாத்துக்கும் ஸ்டிச் பண்ணுறேன். சாட்டனுக்கு நீங்கள் ஓவர்லாக் போடாமல் ஸ்டிச் பண்ணீங்க, இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அந்த சீம் மாதிரியும் ஸ்டிச் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக ஃபேப்ரிக் ரேவ்லோட் ஆகும். இப்போ இல்லைனாலும் 1-2 வாஷ்க்கு அப்புறம் நிறைய ஃபேப்ரிக்ஸ் வந்து உள்ளே உங்களுக்கு பிசுராக நிறையா இருக்கும். இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் ஓவர்லாக் போட ட்ரை பண்ணிடுங்க. அண்ட் நான் டாப்ஸ் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் ஹேண்டுமே சேர்த்து ஜாயின் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஸோ டாப் போர்ஷன் ஃபுல்லாமே முடிஞ்சிடும். இப்போ நெக்ஸ்ட் ஸ்கர்ட் பார்ட் தான் நான் ஜாயின் பண்ண போகிறேன். அதுக்கு ஃபர்ஸ்ட் நான் டயர் போர்ஷனை வந்து சைட் ஃபினிஷ் பண்ணிவிட்டு நான் இந்த மாதிரி ப்ளீட்ஸ் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஒரு 1 inch தள்ளி ஒரு குட்டி ப்ளீட்ஸ் அந்த மாதிரி நான் இப்போ இது கொடுத்துருக்கேன். ஃப்ரண்ட் அண்ட் பேக் 2 ஸ்கர்ட் பார்ட்டுக்குமே இந்த மாதிரி நான் ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டேன். ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு நான் ஓவர்லாக்குமே போட்டுருவேன். இதுக்கு அண்ட் 2 சைட் ஸ்கர்ட் பார்ட்டும் ஃபினிஷ் பண்ணிவிட்டு நான் இதை வந்து டாப் பார்ட் கூட ஜாயின் பண்ணி எடுக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி லைனிங்குமே நான் லைனிங்கோட எட்ஜுமே ஃபினிஷ் பண்ணி எடுத்தாச்சு. இந்த மாதிரி ஜாயின் பண்ணதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக எல்லாத்துக்கும் ஓவர்லாக் போட்டுட்டு சைடுமே நம்ம மெஷர்மெண்ட் பார்த்து ஃபினிஷ் பண்ணி எடுத்துட்டா நம்மளோட ட்ரெஸ் ரெடி. இப்போ இதை வந்து நம்ம ஸ்டீம் பண்ணி நம்ம ஓவரால் ஃபைனல் லுக் பார்க்கலாமா? இப்போ ட்ரெஸ்ஸை வந்து நம்ம ஸ்டிச்சிங் பண்ணி முடிச்சாச்சு. அதோட ஸ்டிச்சிங்கோட ஃபைனல் அவுட்புட் பார்த்தலாமா? இந்த மாதிரி ஒரு நார்மலான நெக்கு அண்ட் ஹேண்டுக்கு வந்து இந்த மாதிரி பஃப் ஸ்லீவ் கொடுத்துருக்கோம். அண்ட் கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம சிங்கிள் டயர் கொடுத்துருக்கோம். ஃப்ளோ வந்து ஹாஃப் சர்க்கிள்ங்கும் போது இவ்வளோதான் இருக்கும் உங்களுக்கு.
ஒரு நல்ல ஃப்ளோவியான சாட்டன் கவுன் தான் உங்களுக்கு. இந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு. இப்போ இது இன்னும் ஃபினிஷிங் ஆகல. ஸ்டிச்சிங் பண்ணதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் ஒரு ப்ராசஸ் இருக்கு, ஸ்டீமிங். இது வந்து நான் உஷா பிராண்டோட ஸ்டீமர். இதை தான் ரொம்ப வருஷமா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அண்ட் ரொம்ப நல்லாவே இருக்கு. இப்போ இதை வச்சு நம்ம ஸ்டீம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த ட்ரெஸ் ஃபுல்ஃபில் ஆகும். ஸ்டீம் பண்ணி முடிச்சாச்சு அண்ட் ட்ரெஸ்ஸோட ஃபைனல் அவுட்புட் இந்த மாதிரி தான் இருந்துச்சு. இங்கே வெயிஸ்டில் இருக்க இந்த சுருக்கம்லாம் கிளைண்ட் போடும்போது ஃபிட் ஆகிடும். ஏன்னா நம்ம மேனிக்வீன் வந்து சின்ன சைஸ். நம்ம பாடி ஃபார்ம் சாரி அண்ட் குட்டி பஃப் டீட்டெயிலிங் அண்ட் சூப்பரான இந்த ஃப்ளார் டீட்டெயிலிங். உங்களுக்கும் இந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணணும்னா மறக்காமல் என்னோடய இன்ஸ்டா பேஜ் ஐடியா செக் பண்ணுங்கள் அண்ட் இன்ஸ்டாக்கு டிஎம் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ எதை பற்றி வேணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.